ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ரகுராம் வந்து ஒரு சொத்தை வந்து அவங்க வந்து விற்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அப்போ மாயா வந்து கையெழுத்து போட வேண்டியதாக இருக்குது. அப்படி கையெழுத்து போடணுன்னா மாயா வந்து ஒரு கோரிக்கை வைப்பாங்க. அது என்ன கோரிக்கை, அதை ரகுராம் வந்து ஏற்றுக்கொண்டாரா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனாவை தான் காட்டுறாங்க. தனா வந்து பார்த்தோம்னா அவங்க சமையல் பண்ணுறதுக்காக இருக்கும்போது அப்போ அவங்க வந்து கதிர் வராங்க. கதிர் வந்ததுமே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தனா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி கதிர், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்காக நான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு தெரியாதுல்ல அப்படிங்கவும், அதனால என்ன நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி நான் உனக்கு சமையலில் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே பார்த்தோம்னா மருதாணி இருக்குது. இது என்னது, இது என்ன அரைச்சி வச்சிருக்கிற புதினா துவையல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு கிண்டல் தானே, இது மருதாணி பக்கத்து வீட்டு அக்கா தான் கொடுத்தாங்க, நான் எப்படி வைக்க முடியும், சமையல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா தான் வைக்க முடியும், முன்னாடி வீட்டிலலாம் இருக்கும்போது எனக்கு எந்த வேலையுமே இருக்காது, அதனால மருதாணி வச்சுட்டு ஹாயாக உட்காந்துருவேன், ஆனால் இங்கே அப்படி இல்லைல்ல, நான் சமையல் பண்ணணும்ல அப்படிங்கவும், இங்கே மட்டும் என்ன, நீ தான் மகாராணி, நீ வந்து மருதாணி வச்சுட்டு ஹாயாக உட்காந்துக்கும், நான் உனக்கு சமையல் பண்ணி போடுறேன் அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நான் உன் கையில் நானே தான் மருதாணி வச்சு விட போகிறேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து பார்த்தோம்னா தனா கையில் வந்து மருதாணி வச்சு விட்றாங்க. அடுத்தது அவங்க சமையல்லாம் பண்ணிட்டு அவங்க தனாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடவும், அப்போ தனா வந்து சொல்கிறாங்க, நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா, உண்மையிலே சொல்லப்போனால் உன்னை புரிஞ்சுக்காம நான் உன்னை ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்து நான் அவமானப்படுத்தினேன், ஆனால் இந்த மாதிரிக்கு ஒரு கணவர் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லவும், என்ன தானா இந்த மாதிரி நேரத்துலலாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது, நீ எப்போவுமே எனக்கு மகாரி மணி மாதிரிக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ கதிர் வந்து அந்த ஆர்டரை வந்து கொடுக்கறதுக்காக எல்லா சிலிண்டரையும் அவங்க ஏற்றிட்டு இருக்கவும் இந்த விஷயம் வந்து அந்த டிரைவர் மூலமாக கார்த்திக்கு ஃபோன் போகுது. அப்போ வந்து கார்த்திட்டு சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லவும், உடனே சரி நானும் கிளம்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அங்கேருந்து கிளம்பி வராங்க. அடுத்து இந்த விஷயம் வந்து சீனு வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அப்போ கார்த்தி வந்து அந்த வழியோட அவங்க பைக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சீனு வந்து பார்த்துட்டு தாங்க, இது கார்த்தி மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா மாயா கிட்ட சொல்கிறதுக்காக வராங்க. அப்போ வந்து மாயாட்ட சொல்றாங்க, இங்கே பாரு, அதாவது கார்த்தி தான் பைக்கில் அப்படி வந்துட்டு இருந்தான், நான் அவனை பார்த்துட்டேன், என்னை பார்த்ததுமே அவன் பைக்கில் வந்து ஸ்பீடாக அவன் போயிட்டா அப்படிங்கிறாங்க, அவன் ஏதோ பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக தான் வாரான் அப்படின்னு சொல்லவும், உடனே மாயா பார்த்தோம்னா தனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தனா, நீ கதவெல்லாம் வந்து லாக் பண்ணிடு அப்படிங்கும்போது, என்ன மாயா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. சீனு வரும்போது கார்த்தியை பார்த்துருக்குறான், அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கவும், இது கிட்டதுமே தனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி மாயா, நான் உடனே நான் கதவெல்லாம் நான் அடைச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து கதவெல்லாம் அடைச்சிருந்தாங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க, ஏன் ஒருவேளை அவன் வந்து கதிருக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காக வரக்கூடாது, கதிருக்கு வர இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குது, அது கொடுக்கறதுக்காகன்னு சொன்னாம்ல, அதை தடுக்கிறதுக்காக ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருப்போம் அப்படிங்கவும், இது கிட்டதுமே மாய அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அடுத்து பார்த்தோம்னா கதிருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் கதிர் வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், கதிர் வந்து அவங்க காரை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு அந்த சவுண்டில் வந்து அவங்களுக்கு கேட்கவே இல்லை போலுக்கு. கூட இருக்கிற டிரைவர் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி எந்த வழியோட எப்போ வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பப்போ தகவல் வந்து அவங்க வாட்ஸ்அப் மூலமாக அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து பார்த்தோம்னா கதிர் போகிற வழியில் அவங்க வந்துருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்ததுமே அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஏற்பட்டுட்டு இருக்கவும் டிரைவர் வந்து அங்கேருந்து கிளம்பி ஓடிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்திக்கும் கதிருக்கும் சண்டை ஏற்பட்டுட்டு இருக்கவும், அப்போ இன்னொரு பக்கம் அந்த ஆர்டர் கொடுத்தாங்களா அவங்க வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இங்கே சமையல் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க, இங்கே சிலிண்டரை காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஃபோன் அட்டன் பண்ணாதனால இதுக்கு தான் புது ஆர்டர்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபத்தோடு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து கதிருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே கார்த்திக்கு கதிருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கவும், அப்போ ஃபோன் ரிங் ஆகுதை பார்த்துட்டு கதிர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து மாயா, இங்கே பாரு, இந்த கார்த்தி போக விடாமல் இப்படி நான் தடுத்துட்டு இருக்கிறான் அப்படிங்கவும், அதை சொல்கிறதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணினேன், ஆனால் நீ ஃபோனை எடுக்கல அப்படிங்கும்போது, அப்போ வந்து அதுக்கு மேலே அவங்களால பேச முடியல, ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதமும் சண்டை ஏற்பட்டு இருக்கவும், அந்த நேரத்தில் கார்த்திக்கு ஃபோன் வருது. அப்போ அந்த அதிகாரி வந்து சொல்கிறாங்க, கார்த்தி உன்னை செக் பண்ணுறதுக்காக, அதாவது நீங்கள் எல்லாரும் கரெக்டாக இருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக உயர் அதிகாரிங்க வராங்க, இந்த நேரத்தில் நீ கரெக்டாக அங்கே இல்லைன்னா அவ்வளோதான், உன்னை வந்து உன் கதையே முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும், அதனால் உடனடியாக நீங்கள் வந்து சேர் அப்படின்றதாங்க. இதனால பார்த்தோம்னா கார்த்தி வந்து பாதிலேயே விட்டுட்டு போயிருந்தாங்க, உன்னை விட மாட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து மாயாவோட திட்டமாக தான் இருந்துட்டு இருக்குது. அது பார்த்தோம்னா மாயாவும் சீனும் அங்கே வராங்க. அப்போ கதிரை போட்டு அவங்க அடிச்சிருக்கனால கதிருக்கு வந்து அவங்க சிவப்பு கலரில் இதாக வந்துட்டு இருக்குது. உடனே வந்து மாயா சொல்கிறாங்க, சீனு நீ கதிரை அழிச்சிட்டு போ
அப்படிங்கும்போது அப்போ வந்து கதிர் சொல்கிறாங்க, இல்லை இந்த வண்டியை கரெக்டாக வந்து அந்த ஆர்டரை வந்து நான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாயா வந்து வண்டி எடுத்துகிட்டு அவங்க சொன்ன இடத்துல கொண்டு அந்த ஆர்டரை கொண்டு கொடுக்குறாங்க. உடனே வந்து அவங்களும் பாராட்டுறாங்க, கரெக்டான இடத்துல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாராட்டுறாங்க. உடனே கதிரும் அவங்க சீனும் அங்கே வந்துருந்தாங்க. அப்போ கதிர் வந்து அவங்க மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா நீ மட்டும் கரெக்டான இடத்துக்கு வரலன்னா அதாவது எனக்கு அடுத்தடுத்து அங்கே ஆர்டரே கொடுத்துருக்க மாட்டாங்க, இதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய ஆர்டர் ஆக்கும், முதல் ஆர்டர் ஆக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து ரகுராம் தான் காட்டுறாங்க. ரகுராம் வந்து ஏதோ ஒரு சொத்தை வந்து விற்கிறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கிட்டையும் சம்மதம் கேட்கவும் அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, அதாவது உங்கள் சொத்து நீங்கள் விற்கிறீங்க, இதில் எங்கிட்ட எதுக்காக கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன இருந்தாலும் உங்ககிட்டலாம் நான் கேட்க வேண்டாமா அப்படிங்கவோ அப்போ உடனே வந்து சிவா வந்து சொல்கிறாங்க, அண்ணா நீ மாயா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, அவளும் இந்த வீட்டு பொண்ணு தானே அப்படிங்கும்போது இந்த குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட எல்லாம் கேட்டாச்சுது, மற்றவங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு ரகுராம் அவங்க பட்டு போகவோ மாயா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி தான் கட்டுறாங்க. இப்போ பத்மா சொல்கிறாங்க, கண்டிப்பாக பாரு எங்கள் அண்ணனுக்கும் மாயாவுக்கும் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறாங்க. என்ன அண்ணி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் அண்ணன் வந்து இந்த சொத்தை விற்கிறதா இருந்தால் மாயா கையெழுத்து போடணும், அவள் தான் ஏற்கனவே ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறாளா, அப்படி இருக்கும்போது அவள் கையெழுத்து போட்டாதுன்னு செல்லும், ஆனால் அவள் கையெழுத்து போட மாட்டா, இதனால அந்த இடத்துல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும் பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஆமா நீ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சொத்தை விற்கிறதுக்காக எல்லாமே வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லாயரை தான் வராங்க. லாயர்கிட்ட அவங்க சொல்லவும் அப்போ அவங்களும் வந்து அது எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்கே பார்த்தோம்னா டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறதுக்காக எல்லாருமே நீங்கள் வரணும், அப்போ வந்து மாயாவோட கையெழுத்தும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும் அவங்க தான் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு லாயர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே ரகுராம் வந்து அவங்க மாயாவை பார்க்கும்போது அப்போ உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் அது வீங்க, மாயாவால் எந்த பிரச்சனையும் வராது, அவகிட்ட நான் பேசி இந்த ஸ்டே ஆர்டர் வந்து நான் கேன்சல் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கும்போது உடனே மாயா சொல்கிறாங்க, இல்லை பிரியமா நான் வந்து கேன்சல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன மாயா நீ பேசுகிற அப்படிங்கவும் இங்கே பார்த்தோம்னா பார்வதி வந்து பத்மா கிட்ட சொல்கிறாங்க, நான் சொன்னோம்ல பத்மா இந்த மாதிரி தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தியா, அவள் பேச ஆரம்பிச்சிட்டா பார்த்தியா அப்படிங்கவோ உடனே பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, அங்கே பாருங்கள் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து ஜானகி ரகுராம் அப்புறமா எல்லாருமே வந்து அவங்க மாயாவை பார்க்கவும் இப்போ சிவாவும் மணியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற, ஒரு நல்ல காரியத்துக்காக தானே வந்து மச்சான் அந்த இடத்த கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நீ இப்படி பேசலாமா அப்படிங்கும்போது இல்லை நான் பேசியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க, நான் அந்த சொத்தில் வந்து நீங்கள் விற்கிறதுக்காக நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், அந்த ஸ்டே ஆர்டரையும் நான் வாபஸ் வாங்கிறேன், ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் எனக்கு ஒன்று செய்து ஆகணும் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தனாவையும் கதிரியும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிடணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரகுராம் வந்து பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு அவள் பேசுவா அப்படிங்கும்போது உடனே வந்து மாயா வந்து கார்த்திகிட்ட இருந்து தனாவை காப்பாற்றணும்னா அவன் இந்த வீட்டுக்கு வந்தால் தான் அவளுக்கு பாதுகாப்பு, அதனால் இந்த விஷயத்தை வச்சு நம்ம எப்படியாவது தனாவையும் கதிரையும் வந்து இந்த வீட்டுக்கு வரவழைச்சிடலாம் அப்படின்னு மாயா வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. ஆனால் ரகுராம் கண்டிப்பாக வந்து கதிரும் தனாவும் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் வந்து என்னெல்லாம் அடுத்தது பிரச்சனை தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.